இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ல இந்த மாதிரி பாக்ஸ் துணிலாம் வாங்க கொடுப்பாங்கல்ல பாக்ஸ், அந்த பாக்ஸை வந்து எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப க்யூட்டாகவும் இருந்துச்சுங்க. ஸோ அதனால் தூக்கி போட மனசு வரல. ஸோ இதை வந்து ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக 2 கார்ட்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டைகளை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த அட்டைகளை இந்த மாதிரி உள்ள வந்து இதனுடைய டிவைடராக நான் வந்து ஒட்டி விட்டுட்டு இதை வந்து நம்ம மேக்கப் ஐட்டம்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிற மேக்கப் ஐட்டம்ஸ் இவ்வளோ தாங்க. நான் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவேன். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ், ஏர் பேண்டு, இந்த மாதிரி கழுத்தில் போகிற செயின், இந்த பொருட்களை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி அழகாக இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிஃப்ட் பேப்பர் ஒட்டுறதும் ஒட்டாமல் அப்படியே யூஸ் பண்ணுறதும் உங்களுடைய சாய்ஸ் தான். நான் கொஞ்சம் ஒட்டினா நீட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக கிஃப்ட் பேப்பரை கட் பண்ணி அழகாக இதுக்கு மேலே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரு ஆர்கனைசரில் நீங்கள் நிறைய ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் கூட இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அட்டைகளை கட் பண்ணி நீங்கள் அழகாக டிவைட் பண்ணி உங்களுக்கு எத்தனை போர்ஷன்ஸ் தேவைப்படுதோ அந்த மாதிரி ஒட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. எனக்கு வந்து 3 போர்ஷன்ஸ் தான் தேவைப்பட்டது. ஸோ அதனால் 3 ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். டஸ்ட்டும் படியாது. யூஸ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீட்டாக அழகாக இருக்குங்க.